ராஷ்டிராய ஸ்வாஹா. ராஷ்டிராய இதம் ந மம. எல்லாம் ராஷ்டிரத்திற்கே, எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது, என்னுடையது எதுவும் இல்லை. எல்லோருக்கும் நமஸ்காரம். அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டும் பணி ஆரம்பித்து விட்டது. அந்த பூமியை சமதளப்படுத்த முயற்சி செய்யும் போது 60 ஏக்கர் அதில் அடித்தளம் அமைக்க முயற்சி செய்யும் போது கீழே நிறைய விக்கிரகங்கள், தூணு, சிவலிங்கம் எல்லாம் கிடைத்தது அப்படின்னு செய்தி வந்தது. இப்போ சமீபத்தில் நேற்று உண்டான ஒரு செய்தி வந்திருக்கு. வியட்நாம்ல தோண்டும் போது எங்க ஒரு இடத்துல அந்த படம் வந்திருக்கு. ரொம்ப அழகான ஒரு சிவலிங்கம் அங்கு கிடைத்திருக்கு. பல 100 வருஷங்கள் பழைய சிவலிங்கம். கிருணவந்தோ விஸ்வமாரியம், உலகத்தை ஆரியமயமாக்குவோம் அப்படின்னு நம்ம ரிஷிகள், நம்ம முன்னோர்கள் உலகம் முழுக்க போனாங்க. ஸ்வம் ஸ்வம் சரித்திரம் சிக்ஷேரன், அவரவருக்கு அவரவர் தேசத்து சூழ்நிலைக்கு ஏற்ற பண்பாட்டை அதில் வழிகாட்டி அதை நிலைநிறுத்தி அவர்களை உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களையும், எவ்வளவு கண்ணோட்டம் பாருங்க. என்னுடைய தீர்ப்பை நீங்க எடுத்துக்கீங்க, என்னுடைய ரூபத்தை நீங்க எடுத்துங்க, எங்க வழிபாட்டு முறையை எடுத்துங்க, அப்படி சொல்லல. அவரவருக்கு அந்தந்த பகுதிக்கு ஏற்றபடி அங்கங்கே. அது ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டது. இன்றைக்கு வியட்நாம்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற சிவலிங்கம். இன்னும் சில நாட்கள்ல மக்கா கல்லுக்கு கீழே சிவலிங்கம் இருக்கு அப்படின்னு வதந்தியா இருக்கிற செய்திகள் எல்லாம் உண்மையா வரலாம். ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்லை. குருநானக் அங்க போயிருக்காரு, அந்த மக்கா கல்லுக்கு. அதன் திசையில கால வைத்து படுத்திருந்தாராம். அங்க இருக்கிறவர் சொன்னார், அல்லாவுடைய திசையில கால வைத்திருக்கிறேன்னு. சரி, நீ காலை எடுத்து வை, உங்க அல்லா திசை இல்லாத ஒரு இடத்துல வைன்னு சொன்னாராம். அந்த இடத்துல வைத்த போது அங்க அந்த மக்கா கல்லு நகரித்தான் அந்த திசையில. அப்படி ஒரு சம்பவத்தை கேட்கிறோம். இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், அந்த ஒரு கல்லுல மட்டும் இல்லைன்னு சொன்ன ஒரு தர்மம். அதனால அங்கெல்லாம் போயிருக்கிற நம்ம சாதுக்கள். வியட்நாம் செய்தி நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனா கூட பல இடதுசாரிகள், தேச செக்யூலர்வாதிகள், தேச விரோதிகள், பிரிவினைவாதிகள், அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வயிற்றெரிச்சல் ஏற்படுத்தி இருக்கு அந்த செய்தி. சரி, இங்க மகாராஷ்டிரா அரசு தடுமாறி இருக்கு. அதாவது அரசாங்கம் ஸ்திரமா இருக்கு. இப்போ அவர்களுக்கு தேவையான எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் எம்எல்ஏ ஆகிவிட்டார், எம்எல்சி ஆகிவிட்டார். அதை குலைக்க எந்த முயற்சியும் பிஜேபி சார்பாகவோ மத்திய அரசாங்க சார்பாகவோ இல்லை. ஆனாலும் கூட கூட்டணி தடுமாறி இருக்கு. கொரோனா 1.5 லட்சம் வளரல, பாரதம் முழுக்க 1.5 லட்சம் இல்லை. ஆனா கிட்டத்தட்ட 50,000, 3ல ஒரு பங்குக்கு மேல மகாராஷ்டிரால மட்டும் கொரோனா. மகாராஷ்டிரால கொரோனா வளரும் விகிதம் 13%. உலகத்துல மற்ற எல்லா நாட்டிலையும் அதை விட குறைவு. 10, 8, 7 அப்படித்தான் இருக்கு கொரோனா, ஆக்டிவ் கொரோனா. 100 பேர் அமெரிக்காவில் பரீட்சை கொரோனா டெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுல 9.10 அவ்வளவுதான் கொரோனா கண்டுபிடிக்கப்படுறது. மகாராஷ்டிரால 14 கிட்டத்தட்ட இருக்கு. மகாராஷ்டிராவிட அதிகமா இந்த எண்ணிக்கை இருக்குன்னு சொன்னா பிரேசில் ஒரே ஒரு தேசத்துல தான் இருக்கு. அதனால உண்மையிலே கவலைக்கு இடமா இருக்கு. பெரிய ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட். தொழிலாளர்களை வெளியில அனுப்புவதிலே சரி, இந்த ரயிலில் இப்போ பியூஷ் கோயல்
நாளைக்கு நான் கொடுக்கிறேன், எனக்கு 1 மணி நேரத்துக்குள்ள அதுக்கான விவரங்களை கொடுன்னு சொன்னார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆயிடுச்சு. மகாராஷ்டிரா அரசாங்கம் எத்தனை தொழிலாளிகள் எந்தெந்த ஊருக்கு போகணும், எத்தனை ட்ரெயின் வேணும், அந்த விவரத்தை இன்னும் கொடுக்கல. மகாராஷ்டிராவுடைய அரசாங்க ஆஸ்பத்திரிகள் எல்லாம் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு மந்திரிக்கும் கொரோனா வந்திருக்கு, மகாராஷ்டிரா அரசுடைய மந்திரிக்கு. அந்த நிலையில அரசாங்கம் தடுமாறுது. இப்போ நம்ம தேசத்துல இந்த ஒரு சாபக்கேடா இது வரமா தெரியல. தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல், அதனால மக்களுக்கு நலன் எது, அதை விட அதிகமா நமக்கு தேர்தல்ல எது உதவியா இருக்கும், இந்த கண்ணோட்டம் தான் அரசியல் கட்சிகளுக்கு. காங்கிரஸ் அதுல இருந்து இந்த மகாராஷ்டிரா அரசாங்கத்துடைய தடுமாற்றத்திலிருந்து தன்னை காப்பாற்ற முயற்சி பண்ணி, ராகுல் காந்தி சொல்றாரு அதுக்கு முழு பொறுப்பு சிவசேனா, உத்தவ் தாக்கரே தான் இந்த தடுமாற்றத்துக்கு அப்படிங்கிற. பிருத்விராஜுங்கிற அந்த மந்திரி சொல்றாரு இது நம்முடைய அரசாங்கம் இல்லை, சிவசேனா அரசாங்கம் அப்படிங்கிற. நேற்று சரத்பவார், பிரஹ்லாத், பிரஃபுல் பட்டேல் பழைய மத்திய மந்திரி, ஏர்வேஸ் விமானத்துறை மந்திரி, அவர் 2 பேரும் தேசிய காங்கிரஸ்ல கவர்னரை சந்திக்க போயிருக்காங்க. இந்த பிரஃபுல் பட்டேல் பியூஷ் கோயலை வெளிப்படையா பாராட்டியிருக்கார். ரயில்வே துறையில ரொம்ப சிறப்பா வேலை செய்திருக்கு மத்திய அரசாங்கம், பியூஷ் பட்டேல் பேரை சொல்லி. நேற்று சரத்பவார் போய் பேசியிருக்காரு. என்ன கண்ணோட்டம், எதற்காக என்று தெரியல. நடுக்காட்டுல தனிக்காட்டுல உத்தவ் தாக்கரேய நட்டாத்துல விடுறாரு போல. தனக்கு வழி தேடிக்க முயற்சி பண்றாரா பிஜேபியோடைய ஏதோ கூட்டுக்கு. பிஜேபியும் பெரிய சாதுக்களுடைய கட்சி இல்லை, அரசியல் பெருசா விளையாடல. ஆனாலும் கூட ஆட்சி மாற்றம் இப்படி ஏதாவது நடந்தா அது வரவேற்கக்கூடிய கட்சி தான். அந்த மாதிரி நிலையில ஒரு தீவு போல இந்த 2 பேரு, உத்தவ் தாக்கரே அவருடைய மகன், எல்லா வகையிலையும் ஃபிளாப், ஃபெயில்யூர். மீடியா மட்டும்தான் அவர்களை நல்ல முதல் மந்திரின்னு சொல்லி இன்னைக்கும் எழுதிட்டு இருக்கு. பிஜேபிக்கு எதிராக இருக்கு, அது ஒரே ஒரு காரணத்துக்காக மீடியா. ஆனா எல்லாத்த விட மோசமான முதல் மந்திரி அப்படின்னு அவர் நிரூபிச்சிருக்காரு. எந்த நேரம் வேணா இந்த அரசாங்கம் கவிழலாம், அப்படி ஒரு நிலை தடுமாற்றம் மகாராஷ்டிராவில் இருக்கு. வ.உ. சிதம்பரனார் ஸ்வதேசி கப்பல், ஸ்வதேசி அப்படின்னே பேர் வச்சாரு. தன்னுடைய செல்வத்தெல்லாம் அடமானம் வைத்து வித்து அந்த கப்பலை வாங்கினார். ஆங்கிலேய கப்பல் கம்பெனியோட போட்டி போடுவதற்காக. ஸ்வதேசி இருக்கணும், சுயசார்பு இருக்கணும், தொழில நாம் நம் காலில் நிற்கணும், நம்முடைய தொழிலாளிகளுக்கு, நம்முடைய விவசாயிகளுக்கு, அவர்களுக்கு நியாயமான விலையை கொடுக்கணும், நியாயமான பணம் வாங்கி அவர்களுடைய பொருட்களை வெளிநாட்டுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஸ்வதேசி கருத்தோட அவர் கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சார். ஜம்ஷெட்ஜி டாடா ஆரம்பத்திலிருந்து ஸ்வதேசி அப்படின்னு ரொம்ப தீவிரமா பேரை சொல்லல, காங்கிரஸ்ங்கிற அமைப்போட சேர்ந்து பிரச்சாரத்தில் வரல. ஆனா ஸ்வதேசி தான் செய்தார். இரும்பு கம்பெனி 140-150 வருஷம் முன்னால ஆரம்பிக்கும் போது ஜம்ஷெட்பூர்ல அந்த ஸ்வதேசி உணர்வு தான் இருந்தது. ஸ்வதேசி உணர்வு மட்டும் இல்ல, தொழில சில வேல்யூஸ், சில ஒழுக்கம், சில உறுதியான ஒரு திசை, ஏமாற்றுதல் இல்லாமல் சல்தாகே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்கிற கண்ணோட்டம் இல்லாமல் சிறப்பானதை கொடுக்கணும், வேல்யூஸ் கடைபிடிக்கணும். தொழிலாளர்கள் விஷயத்திலும் சரி, சமுதாயத்து விஷயம். இன்றைய வரைக்கும் டாட்டாவுடைய அந்த கம்பெனி பிராண்ட் இதை கடைபிடித்துன்னு வருது. இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு, டாட்டாவுடைய ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் கவுன்சில் கம்பெனி ஒன்று இருக்கு, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். அதுல நரிஷ்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி, குளுக்கோ பிளஸ், ஹிமாலய அப்படிங்கிற பேர்ல தண்ணீர்,
குளுக்கோ பிளஸ்ங்கிற பேர்ல ஒரு பானம், நரிஷிங், அதாவது எனர்ஜி கொடுக்கிற பானம், இதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கு. அந்த கஸ்டமர் ப்ராடக்ட், கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்ங்கிற டாடா கம்பெனி 50% பெப்சிகோவோட கூட்டு இருந்தது. அதன் மூலமா பெப்சி நம்ம தேசத்துக்குள்ள வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. பெப்சிகோ நம்ம தேசத்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பேரு பதிவு செய்யல. வியாபாரத்துக்கான நேர்மையான இந்த நாட்டு சட்டத்தை எல்லாம் மதிக்காம ஒரு குறுக்கு வழியில டாட்டாவோட இணைந்து இத்தனை வருஷம் நடந்துட்டு இருந்தது. அவர் அந்த கம்பெனியை 50% பங்கை முழுசா டாட்டாவே வாங்கி பெப்சிகோவை வெளியே தள்ளியிருக்காரு. வியாபாரத்துல ஒரு பெரிய ஆபத்து வரும்போதுதான் இந்த மாதிரி அவருடைய ஒவ்வொருத்தருடைய அது சுயநலத்துக்காக செய்திருக்கலாம். ஆனா கூட இது சுதேசி உணர்வுல நடந்த ஒரு பெரிய ஒரு விஷயம். சுயசார்பு அப்படின்னு நரேந்திர மோடி பேசிய அந்த விஷயத்தில் இதனுடைய தாக்கம் பெப்சி போன்ற ஒரு அமெரிக்கன் கம்பெனி இந்த தேசத்தை விட்டு 10,000 கோடி ரூபாய் அதனுடைய டர்ன் ஓவர் இருக்கு. இந்த டாடா கஸ்டமர் ப்ராடக்ட்ஸ் அதுல பெரிய ஒரு ஸ்டெப்பு, பெரிய ஒரு இண்டிகேஷன், சிக்னல் அனுப்பியிருக்காரு தேசத்து பொருளாதாரத்துக்கு. அண்ட் டாடா லீடர் தான், அவரை ஃபாலோ பண்ணும் இண்டஸ்ட்ரி எல்லாம் அவரை ஃபாலோ பண்ணும். இது ஒரு திசையை வெளிப்படையா அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு தன்னுடைய முடிவுகளை எழுதியிருக்காரு. அது சமீபத்திய ஒரு செய்தி. மற்றபடி அங்கிருந்து ஒரு 3000 கம்பெனி சைனாவிலிருந்து இங்க வரப்போறது அப்படின்லாம் பல செய்திகள். அதுல ஜெர்மன் கம்பெனி ஒண்ணு, வான் வெல்க்ஸ் அப்படின்னு அவங்களுடைய அந்த கார் கம்பெனி இருக்கு. வான் என்னமோ பேர், வாக்ஸ், அது வாக்ஸ், கரெக்ட், வாக்ஸ் வேகன், வாக்ஸ் வேகன். இது வான் வெல்க்ஸ் உலகம் முழுக்க ஷூல ரொம்ப தரமான ஷூ அப்படின்னு பெயரோட 80 தேசங்கள்ல எக்ஸ்போர்ட் பண்ணது. 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள வியாபாரம் பண்ணது. அது இங்க ஒரு ஆக்ராவில் நிறைய ஷூ கம்பெனி இருக்கிற பெரிய ஹப், அது ஷூஸ் தயார் செய்யற ஹப். அந்த ஆக்ராவில் ஒரு கம்பெனியோட ஒப்பந்தம் பேசி இங்கே வரப்போறது முடிவெடுத்துட்டாங்க. மிகப்பெரிய தொழிலீடுன்னு சொல்றாங்க. ஆனா கூட 110 கோடி ரூபாய் தானா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. மிகப்பெரிய மல்டிநேஷனல்ஸ் அப்படின்னு பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா அவங்களுடைய பங்கு இந்த லெவல்ல தான் இருக்கு. நம்முடைய கம்பெனி ஒவ்வொன்றும், ராம்தேவ் பாபாவுடைய கம்பெனியே இப்போ 10,000 கோடி. அப்போ நம்ம தேசத்து கம்பெனிகள் மிகப்பெரிய பணமும் டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனிகள் எல்லாம் இருக்கு. ஆனா வெளியிலேருந்து ஒண்ணு வரும்போது அது பெரிய அளவுல கொண்டாடப்படுறது, சிறப்பான பேரை வாங்கியிருக்கு, உண்மைதான். இதுல இன்னொரு வாதம் வருது. ஏற்கனவே இந்த தேசத்துல பசுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது. இப்படி ஒரு ஷூ கம்பெனி பெரிய அளவுல வந்தால் பசு கொல்லப்பட்டு, காளைகள் கொல்லப்பட்டு அந்த தோல் ஷூக்காக அப்படின்னு ஒரு வாதம் வந்திருக்கு. ஷூ கம்பெனிகள் தவிர்க்கவும் முடியாது. விவசாயிகள்கிட்ட பேசினா காளைகளை யாரும் வச்சுக்க தயாரில்லை. கோஷாலால கண்ணுக்குட்டி, காளை கண்ணுக்குட்டி பிறந்தா அதை எடுத்துன்னு போக யாரும் இல்லை. வண்டிகள்ல பூட்ட யாரும் இல்லை. உழவுக்கு அது உபயோகம் இல்லை. வண்டிகள் இல்லை, காளை வண்டிகள். அப்போ காளைகளுக்கு ஒரே ஒரு வேலை, பசுவை கர்ப்பமாக்குறது அந்த ஆண் காளைகளுக்கு. அதுக்கும் இப்பெல்லாம் இன்ஜெக்ஷன் வந்தாச்சு. அப்படியே நேரடியா காளையோட சம்பந்தம் என்ன, ஒரு காளை போதும். நான் இங்க வீரபாண்டியில பார்த்தேன், நல்லா பெருசா வளர்ந்துருக்கு ஒரு காளை. விவசாயிகள் பசுவை கொண்டு வருவாங்க, அதோட சேர்த்து விடுவாங்க. ஒரு காளை போதுமில்ல. அப்போ காளை குட்டிகள் பிறக்க அதெல்லாம் வெட்டுக்கு போடுது. இது இன்னும் அதிகமாகும் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி வரும்போது அப்படின்னு பெரிய கவலை இருக்கு. அப்போ நம்ம
கும்பகோணம் கண்ணன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். ரொம்ப நல்ல ஒரு விஷயம், அற்புதமான விஷயம். நம்ம கிராமங்கள்ல டிராக்டர், ஒரு 400 விவசாயிகள் இருக்காங்கன்னா ஒரு 5 விவசாயிகள் டிராக்டரை பணம் கொடுத்து டிராக்டர் வாங்கி, விவசாயி தனக்காக டிராக்டர்ல பணம் போட்டு வாங்காம இந்த 4-5 பேர்கிட்ட இருக்கிற டிராக்டரை எல்லாம் வாடகைக்கு எடுத்துன்னு போவாங்க. அவர் அந்த விவசாயி ஒரு வியாபாரியா எடுப்பார், டிராக்டரை வாடகைக்கு விடுவார், டிரைவருக்கு இவர் சம்பளம் கொடுப்பார். ஒரு மணி நேரத்துக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய், எனக்கு ரேட் தெரியாது. விவசாயி தன்னுடைய வயல்ல வேலை செய்வார். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அதற்குரிய வாடகையை கொடுத்துருவாரு, அதை யூஸ் பண்ணிப்பார். இப்போ அதுல டீசல் இன்ஜின் இருக்கும், டீசல் இன்ஜின் அது வேலை செய்யும். அதுல அந்த விவசாயி ஒரு சீட்டு போட்டு உட்கார்ந்து சுகமா அதை ஓட்டின்னு போலாம். அவர் கையில அந்த ஸ்டியரிங் வீல்ல அதை திசை மாற்ற திருப்ப எல்லாம் செய்ய முடியும். இப்போ அந்த டீசல் இன்ஜினுக்கு பதிலா காளை போட்டு விவசாயிக்கு சீட்டு கொடுத்து, அதே போல சுகமான அந்த பின்பக்கம் அந்த மாட்டி இருக்கிற ஏறு, இரும்புலான ஏறு, அந்த அட்டாச்மெண்ட் அதுவும் அப்படியே இருக்கும். இவருக்கு ஒரு நல்ல சீட்டு போட்டு அதுல சுகமா உட்கார்ற மாதிரி ஒரு ஏற்பாடு. ஏரோட நடக்க வேண்டாம், பாவம் அந்த வாயில்லா காளை ஒண்ணுதான் நடக்கும். அந்த காளைய ஓட்டலாம். இப்படி இந்த டிராக்டர் வைத்திருக்கிறவர்கள் அது 1000 ரூபாய் வாடகைன்னு சொன்னா இது 500 ரூபாய் வாடகை, காளையோட எடுத்துன்னு போங்க 500 ரூபாய்க்கு அப்படின்னு இது ஒரு முயற்சியா பண்ணினால், அது அப்படி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அவர். ஆனா இப்படி வாடகைக்கு கொடுக்கிறவரே 2 வகையில, உங்களுக்கு இன்ஜினோட சேர்ந்து வேணும்னா 1000 ரூபாய், காளையோட இன்ஜின் இல்லாம டீசல் வாங்க தேவையில்லாம எடுத்துன்னு போகணும்னா 500 ரூபாய் தான் வாடகை அப்படின்னு அவர் வாடகைக்கு விட்டாங்கன்னா காளைக்கு மீண்டும் உயிர் வரும். காளை இங்க தேசத்துடைய ஒரு சமுதாய வாழ்க்கையில, பொருளாதார வாழ்க்கையில ஒரு அமைப்பா மாறும். அதே சமயத்துல காளையுடைய செக்கு எண்ணெய், இப்போ ரிஃபைன்ட் எண்ணெய்க்கு எதிரான விழிப்புணர்வு இருக்கு. செக்கு எண்ணெய் வருது, அதை டீசல் போடாம காளையுடைய உழைப்புல அந்த காளை சுத்தி வரும்போது அதனுடைய அங்க மின்சாரத்தை உருவாக்குற ஏதாவது ஒரு முயற்சி, அந்த கியர்ஸை போட்டு ஸ்டெப் அப் கியர்ஸ் மாதிரி போட்டு அந்த சக்கரத்துல அதன் மூலமா மின்சாரத்தை பேட்டரியில ஸ்டோர் பண்ணி அப்படி ஏதாவது ஒரு முயற்சி. அப்படி ஒரு பெரிய அளவுல செய்தா காளையில தொழில் நடந்தா அது ஒன்றும் அவமானம் கிடையாது. நாம் ஏதோ பின்தங்கிய காலத்துக்கு போயிட்டோம், இந்த இதுல இருந்தா தான் டீசல் வண்டியில போட்டா தான் நம்ம முன்னேற்றம் அப்படின்னு ஒரு பொய்யான கருத்தை, அது அவசியம் இல்லை. காளையில தொழில் அமைத்து இருக்க முடியும், இருக்கணும். அப்போ காளை 60 கோடி காளை சொத்து இருக்கிற இந்த தேசம், அதாவது பசு சொத்து இருக்கிற இந்த தேசம், அந்த காளைகள் மீண்டும் ஒரு முறை பயன்பாட்டுக்கு வரும். அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் கிடைக்கும். விவசாயிகளுடைய பொருளாதாரத்திலையும் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதிரி மின்சாரத்துக்கும் செக்கு எண்ணெய்க்கும் அதே போல டிராக்டருக்கும் காளை அப்படின்னு வந்தா இந்த ஷூ கம்பெனி நடக்கட்டும், அது தவிர்க்க முடியாது. அது வாட்டுக்கு யாரு செய்யறானோ செய்யட்டும், இதை மீறி யாரு பசுவை விற்கிறானோ விற்கட்டும். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நேற்று சர்ச்சையில இப்போ டீசல் இருக்கு, வெளியிலேருந்து வருது. அதுல அந்த சர்ச்சை நடந்த போது நேற்று நம்ம ஒரு சுயசார்புக்காக ஒரு சின்ன கூட்டம் சர்ச்சை செய்தோம். அதுல ஒரு யோசனை வந்தது. என்ன, ஒவ்வொரு கிராமமும் ஒரு ஆடிட்டிங் செய்யணும். அந்த கிராமத்துல ஒட்டுமொத்தமா எந்த விஷயத்துக்காக பணம் வெளியே போகுது, மின்சாரம் விலைக்கு வாங்குறோம், டீசல் பெட்ரோல் விலைக்கு வாங்குறோம், வெளியில இருந்து உப்பு வருது, வெளியில இருந்து உரம் வருது, இப்படி வெளியில இருந்து என்னெல்லாம் வருது, அதற்கு எவ்வளவு பணம் கிராமத்திலிருந்து வெளியில போகுது ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் கிராமத்துடைய ஒட்டுமொத்த வருமானம், இங்கிருந்து நாம பருப்பு இத்தனை டன் வித்திருக்கிறோம், நெல் இத்தனை டன் வித்திருக்கிறோம், இத்தனை பால் கொடுத்திருக்கிறோம், காய்கறிகள் இவ்வளவு போயிருக்கு அப்படின்னு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, ஒரு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ஆடிட்டிங் செய்தால் வருமானம் இங்க வெளியில நம்ம பணம் கொடுத்து வாங்க வேண்டிய விஷயம், செலவு. இதை ஒப்பிட்டு எப்படி ஒரு தேசத்துடைய பட்ஜெட்டில் லாபம் இருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்றுமதி செய்வது இறக்குமதி செய்வதை விட அதிகமா இருந்தா நம்ம நெட் ரிசர்வ், நம்ம கிட்ட இருக்கிற ரிசர்வ் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்றோமோ, அப்படி ஒவ்வொரு கிராமமே ஒரு ஆடிட்டிங் செய்யற பழக்கம் வந்தால் அப்போ இந்த காளையுடைய நமக்கு மகத்துவம் புரியும். டீசல்ல எவ்வளவு பெரிய பணம் போயிட்டு இருக்கு. மொபைல்ல ஒரு காலம் அப்படி போச்சு. மொபைல் 25 ரூபாய் ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் நம்ம கொடுத்து மொபைலை உபயோகப்படுத்தி இருக்கிறோம். இப்போ அது குறைஞ்சு போச்சு. இருந்தா கூட நம்ம ஒட்டுமொத்தமா கணக்கு போடும்போது மிகப்பெரிய பணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல போகுது நம்ம கிட்ட இருந்து. அதை பற்றிய ஒரு கணக்கு, சுயநினைவு, இது ஆடிட்டிங் செய்யணும் அப்படின்னு ஒரு கருத்து வந்தது. ரொம்ப அழகான கருத்து. நம்ம அரசாங்க உதவி இல்லாம நாமே நம்ம அளவுல இத சின்ன சின்ன விஷயத்தை கடைக்கு பிடிக்க முடியும். நம்ம கிராமத்துல முயற்சி செய்ய முடியும். சரி, செய்திகள் முடிவடைந்தன. எல்லோருக்கும் நமஸ்காரம். ராஷ்டிராய ஸ்வாஹா, ராஷ்டிராய இதம் நமம். எல்லோருக்கும்